Next problem, integration of x power n. So, x power n அப்படின்னு இருக்கு. பவர்ல n இருந்தா அதோட ஃபார்முலா அது கூட 1 ஆட் பண்ணும். x power n plus 1 by n plus 1 plus c. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, இன்டெக்ரல் x dx. பவர்ல வந்து நமக்கு 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 1னா ஃபார்முலா படி x பவர் 1 plus 1 by 1 plus 1 plus c. அப்போ x பவர் 2 by 2. ஸோ இந்த சம் பாருங்க, x பவர் 2. ஃபார்முலா வந்து x பவர் n plus 1 by n plus 1 plus c. ஸோ 2 ஓட 1 சேர்த்திங்கன்னா ஆன்சர் x பவர் 3 by 3. நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2x cube. ஸோ கியூப் இருக்கு, பவர்ல 3, இது வந்து 2 டைம்ஸ். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் அப்படியே வச்சுட்டு x கியூபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x பவர் 4 by 4 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் x பவர் 4 by 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா m டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த m வெளியில் எடுத்துருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கூட இந்த பவரில் 1 ஆட் பண்ணணும், கரெக்டா? அப்போ எக்ஸ் பவர் 3 by 3. நெக்ஸ்ட் பாருங்க ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னா எக்ஸ் பவர் 1 by 2. ஸோ எக்ஸ் பவர் 1 by 2நாலும் இதுவும் எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான். எக்ஸ் பவர் n ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus c. ஸோ 1 by 2 ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 3 by 2 divided by 3 by 2. இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 by root x. root xன்றது x பவர் 1 by 2. இதை நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. அப்போ x பவர் மைனஸ் ஹாஃப். திரும்ப இது என்ன ஃபார்முலா வருதுன்னா x பவர் n. அந்த x பவர் n ஃபார்முலா x பவர் n plus 1 by n plus 1 plus c. ஸோ 1ல ஹாஃப் போச்சுன்னா ரிமைனிங் ஹாஃப். இதான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இதை திரும்ப ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. x பவர் ஹாஃப்னா ரூட் எக்ஸ். இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும். அதே மாதிரி 1 by எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ். பட் லாக் எக்ஸ்க்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.